அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களே, எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு தாலாவுடைய நல்லடியார்களே, ஆலிம் உலமா பெருமக்களே, எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு தாலாவுடைய மாபெரும் கருணையாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான துவா பரக்கத்தை கொண்டும், குறிப்பாக வலிமார்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், ஷைகுமார்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும், இந்த மஜ்லிஸிலே ஒவ்வொரு நாளும் முதல் மாடியில் ஏறி வந்து இந்த பயானை கேட்பதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும், இந்த ரமலானுடைய இறுதி பத்தியினுடைய முதல் நாள் 21ஆம் திரையினுடைய பயானை இன்று துவக்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு அறிவின் தலைவாசல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இல்முல் பாபஹா என்று பெயர் சுட்டப்பட்ட அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீரத்தினுடைய விளைநிலம் அவர்களை பற்றி ஹஸரத் அவர்கள் இப்போது உரை நிகழ்த்துவார்கள். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ பத்ரில் முர்ஸலீன் வ குத்துபில் அவுலியாஇ வ இஃப்திகாரில் முத்தகீன் வ தாஜுல் உம்மத்தி ஷஃபீஇல் முذنبீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி. ரதீனா பில்லாஹி ரப்பம் வ பில் இஸ்லாமி தீனம் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா வ பி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஷைഖும் முர்ஷிதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. اللهم صل على محمد حتى لا يبقى من صلواتك شيء وبارك على محمد حتى لا يبقى من بركاتك شيء وسلم على محمد حتى لا يبقى من سلامك شيء برحمتك يا ارحم الراحمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் என் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவின்றி பொழியட்டுமாக என பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியவர்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டின் புனித ரமலான் மாதத்தின் 21வது தராவீஹ் நிறைவேற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்தான். பகல் காலத்து நோன்புகளிலேயும் இரவு காலத்து வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளை எல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதம் இருக்கிற நாட்களில் பகல்கால நோன்புகளையும் இரவுகால வணக்கங்களையும் குறைவு இல்லாமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருளுவானாக. இந்த ரமலானையும் நோன்பையும் மறுமையில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லுகிற ரமலானாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதத்துடைய 21வது இரவு சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய நினைவு நாள். சகோதரர்கள், எதற்காக இன்றைக்கு அதை தலைப்பு தந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஹிஜ்ரி 40வது ஆண்டு ரமலான் மாதம் 21 அன்றுதான் அவர்கள் உலகை விட்டு பிரிந்தார்கள். நாம் தொடரிலே கூட ரமலானுடைய 3வது நாள் அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய நினைவு நாள். அது குறித்து நாம் இன்றைக்கு பேசினோம். ரமலான் 10வது நாள் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய நினைவு நாள். அதனால் அன்றைக்கு அவர்கள் குறித்து நாம் பேசினோம்.
17 பத்ர் சஹாபாக்கள் நினைவு நாள். அதனால் அது குறித்து பேசணும். அதே 17 அன்று அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய நினைவு நாள். அதனால் அதற்கு மறுநாள் அது குறித்து நாம் பேசினோம். இன்றைக்கு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய நினைவு நாள் என்கிற காரணத்தால் நாம் அவர்கள் குறித்து சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம் சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இவர்களெல்லாம் இஸ்லாத்துடைய தூண்களாக இருந்தவர்கள். இன்றைக்கும் இஸ்லாம் நின்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும், இவ்வளவு காழ்ப்புணர்ச்சிகளுக்கு மத்தியிலையும் இன்றைக்கும் கூட இஸ்லாத்திற்கு எதிரான தவறான பிரச்சாரங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே இருந்தும் கூட இன்றைக்கும் இஸ்லாம் நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு இவர்களை போன்றவர்களுடைய தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் தான் இன்றைக்கும் அதை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றன சகோதரர்களே. அதனால் இவர்களை எல்லாம் நாம் அவ்வப்போது அவர்கள் சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 30. தன்னை நபி என பிரகடனம் செய்வதற்கு இன்னும் 10 ஆண்டுகள் இருக்கின்றன. வயது 30. காபத்துல்லாவை தவாஃபு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நபர்களும் தவாஃபு செய்து பகல் வேளை தவாஃபு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவர் யார்? அபூ தாலிப் அவர்களுடைய துணைவியார், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தாயார். அவரும் தவாஃபு செய்து கொண்டிருக்கிறார். நிறை மாத கர்ப்பிணியாக தவாஃபு செய்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் ஆண்கள் தவாஃபு செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென அவருக்கு பிரசவ வலி வந்துவிட்டது. பிரசவ வலி வந்துவிட்டது என்று சொன்னால் ஒதுங்குவதற்கு இடமில்லை. இங்குமாக பார்க்கிறார், தடுமாறுகிறார். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணுகிறார்கள். உடனேயே நிலைமையை அனுசரித்து கொண்டு, சூழ்நிலையை பார்த்து கொண்டு உடனே என்ன செய்தார்கள்? இனிமேல் வீடு வரைக்கும் அழைத்து கொண்டு போவதற்கு இயலாத காரியம் என்பதை உணர்ந்த நபி அவர்கள் காபத்துல்லாவுடைய கதவுகளை திறந்து விட்டு உள்ளே அனுப்பினார்கள். உள்ளே போனார். ஒரு சில நிமிடங்களில் குழந்தை பிறந்தது சகோதரர்களே. அதனால் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்ததரக்கிலே பதிவு செய்கிறார், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபத்துல்லாவுக்கு உள்ளே பிறந்தவர் என்கிற செய்தியை முஸ்ததரக் ஹாக்கிம் பதிவு செய்திருக்கிறது சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் மற்றவர்களெல்லாம் வீட்டிலே பிறப்பார்கள், மருத்துவமனையிலே பிறப்பார்கள். காபத்துல்லாவுக்கு உள்ளே பிறந்தவர் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் தாயையும் சேயும் வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். கொஞ்சம் 2-3 மணி நேரம் ஆகிறது. ஆனால் செய்தி வருகிறது, நபி அவர்களுக்கு குழந்தை பிறந்தது இது வரைக்கும் கண் திறக்கவில்லை என்று செய்தி வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து போனார்கள். விரைந்து போய் என்ன செய்தார்கள்? குழந்தையை வாங்கினார்கள். குழந்தையை குளிப்பாட்ட வேண்டும் இல்லையா? பிறந்த உடனேயே குளிப்பாட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் வாங்கியதற்கு பின்னால் வாங்கி பார்த்தார்கள். அப்பொழுதுதான் முதலாக கண் திறக்கிறார். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதலாக உலகத்தில் கண் திறந்து அவர் பார்த்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை அவர்கள் முதலாக பார்த்தார் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதற்கு அடுத்து நபி அவர்கள் அவரை குளிப்பாட்டினார்கள். குளிப்பாட்டி விட்டு சொன்னார்கள், இந்த குழந்தையை இன்றைக்கு நான் குளிப்பாட்டுகிறேன், நாளைக்கு இவர்தான் என்னை குளிப்பாட்டுவார் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதுபோல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்த அந்த நாளில் அவர்களை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் குளிப்பாட்டினார்கள் என்கிற செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் நிரம்ப இடம்பெற்றிருக்கிற சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இப்படி அவருக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. காபத்துல்லாஹ்வுக்கு உள்ளே பிறந்தவர், முதலாக கண் திறந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவர். மற்ற பூமியில் உள்ள உலகத்தில் உள்ள மற்ற வஸ்துக்களை பார்ப்பதற்கு முன்னால், தாயை பார்ப்பதற்கு முன்னால், தந்தையை பார்ப்பதற்கு முன்னால்
முதலாக அவர் பார்த்த முகமது ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்த்தவர். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முதலாக குளிப்பாட்டப்பட்டவர், குளிக்க வைக்கப்பட்டவர் என்று பல்வேறு சிறப்புகள் அவருக்கு இருக்கிற சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத்து செய்கிற செய்தி இமாம் தபரானியுடைய முஅஜமுல் கபீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவரை பார்த்து சொல்கிறார், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அந்த சிறப்பு இருக்கிறதே, அந்த அந்தஸ்து, அந்த உயர்வு, அது குறித்து நான் சொன்னேன் என்று சொன்னால் என்ன செய்வார்கள் என்று சொன்ன மக்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி கடவுள் என்று சொன்னார்களோ அதுபோல் உண்மை கடவுள் என்று சொல்லி விடுவார்கள் என்பதனால் தான் உன்னை பற்றியான பல செய்திகளை நான் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இன்னும் என்னவென்று சொன்னால் ஒரு சில செய்திகளை உன்னை குறித்து நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் அப்படி சொன்னால், லா தமுர்ரு பி அஹதின் மினல் முஸ்லிமீன இல்லா அஹத துராப மின் அசரி கதமைக்க, நீர் நடந்து போகிற போது கால் பாதம் படுகிறதே அந்த மண்ணை யாரும் எடுக்காமல் விட மாட்டார்கள். அப்படி யாரையும் நீ கடந்து போய்விட முடியாது. ஏனென்றால் உம்முடைய கால் பட்டு அந்த மண்ணுடைய பரக்கத்தை பெறுவதற்காக நீ கால் வைக்கிற இடத்திலெல்லாம் உம்முடைய கால் எங்கெல்லாம் படுகிறதோ அந்த மண்ணை மக்கள் எடுக்காமல் விட மாட்டார்கள். அவ்வளவு சிறப்புகள் உமக்கு இருக்கின்றன. என்றாலும் நான் எதற்காக நான் பயந்து சொல்லாமல் விடுகிறேன் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொன்னது போல ஒரு கூட்டம் இந்த சமுதாயத்தில் உன்னையும் கடவுள் என்று சொல்லி விடுமோ என்று அஞ்சித்தான் நான் சொல்லாமல் விடுகிறேன் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் முஅஜமுல் கபீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களை, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இருந்தாலும் அதையெல்லாம் மீறி சில செய்திகள் அவர்களை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் நாம் அவர்களை அது சம்பந்தமான இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர், மாண்புமிக்க மனிதர்கள், இவர்களை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்வது, அவர்களை எல்லாம் நம்முடைய சந்ததிகளுக்கு அறிமுகப்படுத்துவது நம் மீது முக்கியமான கடமை. சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத்து செய்கிற ஹதீஸ் ஒன்று இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஜாமிஉ ஸகீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذிக்ரு அலியின் இபாதத்துன், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி உள்ளும் புறமும் அகமும் புறமும் அப்பழுக்கற்ற மனிதர்களாக வாழ்ந்த சில மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அவர்களிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருவர். அவர்களை பற்றி நினைவு கூறுவது, அவர்களை பற்றி பேசுவது, அதுவும் இபாதத்து தான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் தொழுகைக்கு எப்படி நன்மைகள் எழுதப்படுகின்றனவோ, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு போன்ற கடமைகளை நிறைவு செய்தால், இந்த இபாதத்துகளை செய்தால் அதை செய்தவருக்கு எப்படி நன்மைகள் எழுதப்படுகின்றனவோ, அதுபோல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறப்புகள் குறித்தும் அந்தஸ்துகள் குறித்தும் பேசுபவருக்கும் அதை கேட்பவருக்கும் நன்மைகள் எழுதப்படுகின்றன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذிக்ரு அலியின் இபாதத்துன், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நினைவு கூறுவது, அவருடைய சிறப்புகளை பற்றி பேசுவதும் வணக்கம்தான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இத்தகைய அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு மீறி நேசித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிற செய்தி உசுதுல் காபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு படையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த படையில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அப்போது அந்த படை குறித்து, அந்த படை இப்போது எங்கே இருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறது, போர் முடிந்து விட்டதா, எப்போது திரும்புகிறார்கள் என்கிற செய்திகளை நபி அவர்கள் அவ்வப்போது கேட்டுக்கொண்டே விசாரித்து கொண்டே இருந்தார்கள்.
விசாரித்து கொண்டே இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் அதில் இடம்பெற்றிருக்கிறாரே, அவர் என்ன செய்கிறார், எப்போது வருகிறார் என்று அவர்கள் குறித்தும் தனிப்பட்ட முறையில் விசாரித்து கொண்டே இருந்தார்கள். அப்படி விசாரித்து கொண்டிருக்கிற ஒரு சமயத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது இரு கரங்களையும் வானத்தின் பக்கமாக உயர்த்தி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா துரியனி அலியன், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எனக்கு நான் காட்டாமல் நான் அவரை பார்ப்பதற்கு முன்னால் என்னை நீ மரணிக்க செய்து விட வேண்டாம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள் என்கிற செய்தி உசுதுல் காபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இவ்வளவு சிறப்புகளும் அந்தஸ்துகளும் உயர்வும் இருக்கிற அத்தகைய மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்கிற செய்திகளை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இப்படி நேசிப்பதற்கு அவருக்கு தனிச்சிறப்பு உண்டு என்பது மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத குழந்தையாக வயிற்றில் இருக்கிற போதே தந்தை மரணித்து போனார். அப்துல்லா அவர்கள் மரணித்து போனார்கள். குழந்தை பிறந்து 6 வயதாக ஆகிற போது அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் மரணித்து போய்விட்டார்கள். அதற்கு பின்னால் பாட்டனார் அப்துல் முத்தலிப் வளர்க்கிற பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர்தான் கவனித்துக் கொண்டு இருந்தார். இப்போது தாயும் இறந்ததற்கு பின்னால் அதை முழுமையாக பராமரிக்கிற பொறுப்பை பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நபி அவர்களுக்கு வயது 8 ஆகிற போது அவருக்கு மரணம் வந்துவிட்டது. மரண நேரம் நெருங்கிய போது சில பிள்ளைகள் எல்லோரையும் கூப்பிட்டார். 10-12 பிள்ளைகள் எல்லோரையும் கூப்பிட்டு கேட்டார், என்னுடைய மகனை, என்னுடைய பேரப்பிள்ளை எனக்கு பின்னால் நீங்கள் யார் பராமரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஒவ்வொரு நபரும் நான் பராமரிக்கிறேன் என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் அவர் பெற்ற பிள்ளைகளை பற்றி தந்தைக்கு தெரியும், யார் யாருடைய குலம் எப்படிப்பட்டது, இவர் கொஞ்சம் சாதுவாக இருப்பார், இவர் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பார், இவர் அப்பாவியாக இருப்பார், இவர் ஏழையாக இருக்கிறார் என்று எல்லோரும் தெரியும். அதனால் இருப்பவர்களிலே அவர் பிள்ளைகள் இருப்பவர்களிலே மிகவும் சார்ந்த குணம் கொண்டவர், ரொம்பவும் கருணை உள்ளம் கொண்டவர் அபு தாலிப் அவர்கள். அதாவது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தந்தை அபு தாலிப் அவர்தான் பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகளிலேயே ரொம்பவும் இரக்க குணம் உள்ளவர். மற்றவர்களும் இறக்க குணம் உள்ளவர்கள் தான். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள், ஹம்சா ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள், அவர்களும் இரக்க குணம் உடையவர்கள் தான். என்றாலும் கூட எல்லாவற்றையும் விட மிகவும் இரக்க குணம் படைத்தவர் அபு தாலிப். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயது பிள்ளையாக இருக்கிற போது பாட்டனார் அப்துல் முத்தலிப் தன்னுடைய மகன் அபு தாலிப் அவர்களை ஒப்படைத்தார். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 8 வயதில் இருந்து அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிற வரைக்கும் அவர்கள் அந்த வீட்டில்தான் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் அங்க அபு தாலிபுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளையை பார்ப்பதை விட அதிக கவனம் செலுத்தி நபி அவர்களை பார்த்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அவர் மரணித்து போய்விட்டார். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார், மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது, மரணித்து விட்டார். அந்த செய்தியை கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். கபர் தோண்டப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்துதான் கபரையும் தோண்டினார்கள். சஹாபிகள் தோண்டினார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்துதான் கபரை தோண்டினார்கள். தோண்டிவிட்டு அதற்கு உள்ளே தோண்டி முடித்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரிலே கொஞ்ச நேரம் படுத்திருந்தார்கள். ஒரு சில நிமிடங்கள் படுத்திருந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, மா ரஅய்னாக ஸனஅத மா ஸனஅத பிஹாதி, இப்படி இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக தோண்டப்பட்ட இந்த கபரில் அவர்களை வைப்பதற்கு முன்னால் அவர்களுக்குமாக நீங்கள் முன்னே படுக்கிறீர்களே, இதுபோன்று நீங்கள் யாருக்குமே இது செய்ததே இல்லையே என்று கேட்டபோது அவர் சொன்னார், இல்லம் யக்குன் அஹதும் பஅத அபி தாலிப், அபு தாலிப் அவர்களுக்கு பின்னால், அதாவது அலி அவர்களுடைய தந்தை அபு தாலிப், என்னுடைய சிறிய தந்தையார் அபு தாலிப் அவர்களுக்கு பின்னால் என்னை மிகவும் கவனித்து கொண்டவர், எனக்கு மிகவும் நன்மை செய்தவர், என்னை மிகவும் அதிகமாக பராமரித்தவர் இவர் தான். இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் தான் என்னை கவனித்தார்.
என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கஃன் எல்லாம் போட்டதற்கு பின்னால் தான் அணிந்திருந்த சட்டையை கழட்டி அதற்கு மேலே போடுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி சொல்லிவிட்டு எதற்காக என்னுடைய சட்டையை நான் போடச் சொல்கிறேன் என்று சொன்னால், இவருக்கு சுவனத்துடைய ஆடைகள் இதன் மூலமாக அணிவிக்கப்படும். என்னுடைய சட்டை அணிந்திருக்கிற காரணத்தால் அதன் பரக்கத்தின் காரணமாக சுவனத்தினுடைய ஆடைகளை அல்லாஹ் இவர்களுக்கு அறிவிப்பான். அதற்காக நான் போட சொல்லுகிறேன். இன்னொன்று, அவருடைய கபரிலே நான் ஏன் படுத்திருந்தேன் என்று சொன்னால், அவருடைய கபருடைய காரியங்கள் எல்லாம் லேசுபடுத்தப்பட வேண்டும். நான் படுத்திருந்தால் அது கிடைக்கும் என்பதனால் நான் அப்படி செய்தேன் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி மஜ்மஉ ஸவாயிதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்கள், இமாம் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மஜ்மஉ ஸவாயிதிலே இந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்கிறார் என்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அபூ தாலிப் அவர்கள், அதாவது அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது பாசம் வைத்திருந்தது போல அவருடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீதும் அதிக பாசம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்கள் என்கிற செய்திகளை பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னொரு செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரணித்து விட்டார். வீட்டில் உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்தார்கள். வந்து அவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமாட்டில் உட்கார்ந்து விட்டு சொன்னார்கள், ரஹிமக்கில்லா யா உம்மி, என்னுடைய தாயே, அல்லாஹ் உங்கள் மீது கருணை செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து பேசுகிறார்கள். அவர் உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது, மரணித்து போய்விட்டார். மரணித்து போய் கிடக்கிற அந்த உடலை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரஹிமக்கில்லாஹ் யா உம்மி, என்னுடைய தாயே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக, உங்கள் மீது கருணை காட்டுவானாக, அல்லாஹ் உங்கள் மீது இறக்கப்படுவானாக என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், குந்தி உம்மி பாத உம்மி, என்னை பெற்றெடுத்த தாய் ஆமினாவுக்கு பின்னால் நீங்கள் தான் எனக்கு தாயாக இந்த உலகத்தில் இருந்தீர்கள், நீங்கள் தான் என்னை வளர்த்தீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், தஜ்வஈன வ துஸ்ரஈனி, உணவு கொஞ்சமாக இருக்கும், யார் 2 பேர் சாப்பிட முடியாது என்கிற இருக்கிற போது நீங்கள் பசியாக இருந்து அந்த உணவை எனக்கு நீங்கள் தந்தீர்கள், நீங்கள் பட்டினி கிடந்தீர்கள், எனக்கு நீங்கள் சோறு கொடுத்தீர்கள். ஒ தஅரீனி ஒ துக்குசீனி, சொன்னார்கள், நல்ல ஆடைகள் வந்தால் ஒரு சாதாரணமான ஆடைகளை நீங்கள் அணிந்து கொண்டு நல்ல ஆடைகள் வந்தால் அது எனக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொல்லிவிட்டு, ஒ தம்னஈனி நஃப்ஸகி தீபன் ஒ துத்இமீனி ஒ துரீதீனி, நல்ல உணவுகள் வந்தால் நல்ல உணவை நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள், சாதாரணமான உணவுகள் நீங்கள் சாப்பிட்டு கொண்டீர்கள். துரீதீன பிதாலிக வஜ்ஹல்லா வத்தார் அல் ஆஹிரா, இதையெல்லாம் எதற்காக செய்தீர்கள் சொன்னால், அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்காகவும் மறுமைக்காகவும் நீங்கள் இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் செய்தீர்கள். அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக, உங்கள் மீது கருணை கொள்ளுவானாக, உங்கள் மீது இரக்கம் காட்டுவானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். மரணித்து போய் கிடத்தப்பட்டிருக்கிற அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். அதற்கு பின்னால் குளிப்பாட்டும்படி ஏவினார்கள். குளிப்பாட்டப்பட்டது. குளிப்பாட்டி முடித்ததற்கு பின்னால், கஃன் அணிந்ததற்கு பின்னால் ஒரு சட்டையை கழட்டி அதன் மீது வீசினார்கள். இதையும் சேர்த்து வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பின்னால் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் அதுபோல அங்கே இருக்கிற ஒரு கருப்பு நிற அடிமை, இந்த 4 நபரிடத்தையும் நீங்கள் குழி தோண்டுங்கள் என்று சொன்னார்கள். அவர் 4 பேரும் சேர்ந்து குழி தோண்டினார்கள். மதீனாவிலே குழி அதற்கு பின்னால் உள்ளே ஒரு சின்ன குழி தோண்டுவார்கள், அதுக்கு பிள்ளை குழி என்று சொல்லுவார்கள். அதை அந்த கட்டத்திற்கு வருகிற வரைக்கும் அந்த 4 பேரும் சேர்ந்து தோண்டினார்கள். அந்த பிள்ளை குழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறங்கி அந்த குழியை தோண்டி மண்ணை எல்லாம் அவர்களை வெளியில் எடுத்து போட்டுவிட்டு அப்போதுதான் எனக்கு கொஞ்ச நேரம் படுத்திருந்தார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் கொஞ்சம் படுத்து எழுந்திருத்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹுல்லதி யுஹ்யி வ யுமீத் வஹுவ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹுவே, நீதான் அல்லாஹ் இருக்கிறான், அவன்தான் எல்லோரையும் ஹயாத்தாக அவன்தான் வைத்திருக்கிறான், அவன்தான் எல்லோரையும் மௌத்தாகவும் ஆக்குகிறான். வஹுவ ஹய்யுன் லா யமூத், அவன் எப்போதும் ஹயாத்தாகவே இருப்பான், அவன் என்றைக்கு மரணிப்பதே இல்லை, அவனுக்கு மரணம் இல்லை.
அத்தகைய அல்லாஹ் என்ன செய்வாய், இகுஃபிரலி உம்மி, என்னுடைய தாயை நீ மன்னிப்பாயாக, ஃபாத்திமா பின்த் அசத் என்கிற என்னுடைய இந்த தாயை நீ மன்னிப்பாயாக, வலக்கின்ஹா ஹுஜ்ஜத்தஹா, மறுமையில் அதுபோல் மன்னரையில் அவர்களுக்கு கேட்கப்படுகிற அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை நீயே அவர்களுக்கு நீ கற்றுக் கொடுப்பாயாக, ஓ வஸ்ய அலைஹா மதுஹலஹா, அவரை அடக்கம் செய்யப்படுகிற இந்த மன்னரையை நீ விசாலமாக ஆக்குவாயாக என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், பிஹக்கி நபியிக்க அம்பியா இல்லதீன மின் கபிலி, உன்னுடைய நபியாகிய என்னுடைய பொருட்டாலும் எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்கள் பொருட்டாலும் நான் இந்த பிரார்த்தனை உன்னிடத்தில் செய்கிறேன், இதையெல்லாம் இவருக்கு செய்து கொடுப்பாயாக என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இன்னக அர்ஹமுர் ராஹிமீன், நீந்தான் இரக்கம் காட்டுகிறவர்களெல்லாம் அதிகமாக இரக்கம் காட்டுகிறவன், கருணையாளர்களிலெல்லாம் மிகப்பெரிய கருணையாளர் நீதான் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. நபி அவர்கள் தொழுகை நடத்தினார்கள், 4 தக்பீர் சொன்னார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய புனித உடலை அதற்கு அந்த கபருக்குள்ளே வைத்தார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது பாசம் கொண்டிருந்தது போலவே அவர்களுடைய தாயாரான ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீதும் அதிகமாக பாசம் கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் சகோதரர்களே, அவர் 8 வயதிலிருந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களை வளர்த்தது அவர்கள்தான், திருமணம் முடித்து வைத்தது அவர்கள்தான், அதுவரைக்கும் பராமரித்து கொண்டது அவர்கள்தான். அது இவ்வளவு காரியங்களையும் செய்த காரணத்தால் 40 வயதில் தன்னை நபி என பிரகடனம் செய்த போது மக்காவின் காப்பீர்களுடைய தொல்லைகளுக்கெல்லாம் ஆளாகாமல் பாதுகாத்தவர் அபூ தாலிப் அவர்கள்தான், இந்த ஃபாத்திமா பின்த் அவர்கள்தான். இவர்கள் அதுபோல 3 ஆண்டு காலம் மக்கா காப்பீர்கள் ஊர் விளக்கம் செய்து வைத்திருந்த போது சமூக பகிஷ்காரம் ஷுஅபே அபி தாலிப் என்கிற அபூ தாலிப் பள்ளத்தாக்கு என்கிற பகுதியில் மக்காவை விட்டும் கொஞ்சம் தூரத்தில் 3 ஆண்டு காலம் அவர்களை எல்லாம் சமூக பகிஷ்காரம் செய்து ஊர்வலக்கம் செய்து வைத்திருந்த போது அந்த துன்பங்கள் துயரங்களோடு சேர்ந்து அதில் இவர்களும் சேர்ந்து இருந்தவர்கள் இவர்கள்தான். இப்படியெல்லாம் பல்வேறு வகைகளில் அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் அதை நிலைநிறுத்துகிற விஷயத்தில் ஏற்பட்ட துன்ப துயரங்களை பங்கெடுத்துக் கொள்வதிலேயும் இவர்களும் சேர்ந்து இருந்தார்கள் என்கிற காரணத்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது அதிகப்படியான பாசம் இருந்தது என்பது மட்டுமல்ல, தனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். உக்கையில் இருக்கிறார், அலி ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள், இன்னும் நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக பாதுகாத்தார்கள். உணவு அளிப்பதாக இருக்கட்டும், அவர்களுக்கு உறைவிடம் கொடுப்பதாக இருக்கட்டும், ஆடைகள் வாங்கி கொடுப்பதாக இருக்கட்டும், நபி அவர்களுக்கு நல்ல ஆடைகளை கொடுத்துவிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாதாரண ஆடைகளை கொடுப்பார்கள். நபி அவர்களுக்கு அவர் 8 வயது சிறுவராக இருக்கிற போது நல்ல உணவுகளை கொடுத்துவிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாதாரண உணவுகளை கொடுப்பார்கள். தானும் அதுபோலிய சாதாரண உணவுகளை அவர்கள் உண்டு கொள்வார்கள். சகோதரர்களே, இப்படியெல்லாம் நபி அவர்கள் மீது அதிக பாசம் காட்டிய ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணித்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறெல்லாம் செய்தார்கள் என்கிற செய்திகளை நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் காண முடியும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நபி அவர்கள் கொண்டிருந்த பாசம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நல்ல உணவு வருகிறது வீட்டிற்கு, தாய் யாரை தேடுவாள்? பிள்ளையை தேடுவாள். மற்றவர்களை விட, கணவனை தேடுவதை விட பிள்ளையைத்தான் தேடுவாள். அதுபோல ஒரு தாய் பிள்ளையின் மீது பாசம் வைத்திருப்பது போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது அதிகமாக பாசம் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்த ஹதீஸ் ஒன்று உஸுதுல் காபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக உணவு கொண்டு வரப்பட்டது, அன்பளிப்பாக வந்தது. அதில் பறவையினுடைய இறைச்சி எல்லாம் அதில் இருந்தது.
பறவை இறைச்சி எல்லாம் குழம்பாக ஆக்கப்பட்டு அவர்கள் அந்த இறைச்சி எல்லாம் வந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடவில்லை, உட்கார்ந்திருந்தார்கள். யாரையும் எதிர்பார்ப்பது போல் உட்கார்ந்து இருந்தார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம இத்னி பி அஹப்பி ஹல்கிக்க இலைக்க, இறைவா உன்னுடைய படைப்பிலேயே உமக்கு யார் நேசமானவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட மனிதரை என்னோடு சாப்பிடுவதற்கு அனுப்பிவை என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். சிறிது நேரத்தில் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து நபி அவர்கள் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் என்கிற செய்தி எல்லாம் உசுதுல் காபா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படியானால் ஒரு நல்ல உணவு கிடைக்கிற போது ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை தேடுவாளோ அதுபோல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுபோல சமயங்கள் வாய்க்குமேயானால், ஒரு நல்ல உணவு, உயர்ந்த உணவு கிடைக்குமேயானால் அப்போது சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேடினார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி இப்னு அபீ தாலிப் அவர்களை பார்த்து, வல்லதி நஃப்ஸி பி யதிஹி, என்னுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், உமக்கு உள்ள சிறப்புகளை நான் சொன்னேன் என்று சொன்னால் நீ நடந்து போகிற போது உடைய காலடி படுகிற அந்த மண்ணை மக்கள் பரக்கத்திற்காக எடுத்துக் கொள்வார்கள். அவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன. என்றாலும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் கடவுள் என்று சொன்னார்களே, அதுபோன்று ஒரு கூட்டம் உன்னையும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அந்த சிறப்புகளை எல்லாம் நான் வெளிப்படையாக பேசவில்லை என்று இவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவ்வளவு சொல்லி இருந்தாலும், இவ்வளவு உயர்வுகள் இருந்தாலும் சகோதரர்களே, நன்மைகளை தேடுகிற விஷயத்தில் அவர்கள் என்ன செய்யவில்லை, அசட்டையாகவோ அலட்சியமாகவோ நமக்குத்தான் இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் நபி சொல்லி இருக்கிறார்களே என்றெல்லாம் என்ன செய்வது இருந்து விடவில்லை. சகோதரர்களே, நமக்கெல்லாம் அப்படி சொல்லி இருந்தால் பள்ளிவாசல் எந்த பக்கம் இருக்கிறது நமக்கு தெரியாது, சூரியன் எப்போது உதிக்கிறது நமக்கு தெரியாது. சகோதரர்கள், நாம் அந்த அளவுக்கு தொழுகை விஷயத்திலேயும் மற்ற எல்லா அமல் விஷயத்திலும் அவ்வளவு பொடுபோக்காக இருந்து விடுவோம். ஆனால் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன என்று தெரிஞ்சதற்கு பின்னாலும் கூட அல்லாஹ்வின் அருளை தேடுவதில் அலாதியான விருப்பம் கொண்டவராக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, தப்சீர் முகாத்தில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அருள்மறை வசனத்தை இறக்கினார். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வ அலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் என்று அல்லாஹ் சொன்னான். அவர்கள் எத்தகைய மனிதர்கள் என்று சொன்னால், அவர்கள் பொருளாதாரத்தை இரவிலேயும் பகலிலேயும் பகிரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் அவர்கள் செலவு செய்வார்கள் என அல்லாஹ் சொல்லிவிட்டு, பலகும் அஜுருகும் இந்த ரப்பிகம், அவள் ரப்பிடத்திலே அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது, வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலையும் இல்லை அவர்களுக்கு பயமும் இல்லை என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அருள்மறை வசனத்தை இறக்கி அருளினான். சகோதரர்களே, அப்படி அல்லாஹ் என்ன சொன்னான்னு சொன்னால், பகலிலேயும் இரவிலேயும் செலவு செய்கிறார்கள், பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செலவு செய்கிறார்கள் என்கிற வசனம் இறங்கிய உடனேயே அவர்களிடத்திலே 4 திர்ஹம் மட்டும்தான் இருந்தது. பெரிய பணக்காரர் எல்லாம் அல்ல. அபூபக்கர் சித்திக்கை போல, அதுபோல உஸ்மான் அஃபான் அவர்களைப் போல, அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா போல ஒரு பெரிய பணக்காரர் அல்ல, மிகவும் ஏழ்மையான மனிதர் தான். ஒரு வேளை சாப்பிட்டால் மறுவேளைக்கு சாப்பாடு இருக்கிறது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான மனிதராக இருந்தாலும் கூட 4 திர்ஹம் வைத்திருந்தார். ஒரு திர்ஹத்தை பகலிலே தர்மம் செய்தார், இன்னொரு திர்ஹத்தை இரவிலே தர்மம் செய்தார், ஒரு திர்ஹத்தை எல்லோரும் பார்க்க பகிரங்கமாக தர்மம் செய்தார், இன்னொரு திர்ஹத்தை அவர் என்ன செய்தார் சொன்னால், அவர் இன்னொரு திர்ஹத்தை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக தர்மம் செய்தார். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இரவு பகல் ரகசியம் பகிரங்கம் என்று 4 நிலைகளை சொன்ன காரணத்தால் இருந்த 4 திர்ஹத்தையும் 4 வகையிலே அவர் தர்மம் செய்தார் என்கிற செய்தியை ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்க சகோதரி. இதை பார்த்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா ஹமலக அலா ஹாதா, எதற்காக நீ இவ்வாறு செய்தாய் என்று கேட்டபோது அவர் சொல்ல, ஹமலனி அன் அஸ்தௌஜிப அலல்லாஹி அல்லதி வஅதனி, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு தர்மம் செய்கிறவர்களுக்கு ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பிடத்திலே மகத்தான கூலி இருக்கிறது, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயமும் இல்லை அவர்களுக்கு கவலையும் இல்லை
என்று அல்லாஹ் சொன்னானே, அதற்கு நான் ஆளாக வேண்டும், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் அவ்வாறு செய்தேன் என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உமக்கு தந்து விட்டான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை இமாம் முக்காத்தில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே பதிவு செய்கிறார். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு பெரும் செல்வந்தர் அல்ல, ஒரு வேளை சாப்பிட்டால் மறுவேளை சாப்பாட்டிற்கு உத்தரவாதம் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு வறுகிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த வசனம் இறக்கிடப்பட்ட போது அந்த வசனத்திற்கு நான் அமல் செய்துவிட வேண்டும், அந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன வாக்களித்திருக்கிறானோ அதை நான் பெற்றுவிட வேண்டும் என்கின்ற ஆசையின் காரணமாக, ஆர்வத்தின் காரணமாக கையில் இருந்த அந்த 4 திருகத்தையும் அவர் தர்மம் செய்து விட்டார் என்கிற செய்திகளை எல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு அருள்மறை வசனத்தை இறக்கினான். இந்த அருள்மறை வசனத்திற்கு இவரை தவிர யாரும் அமல் செய்யவே இல்லை. அவர் அந்த வசனத்துக்கு அவர் மட்டும்தான் அமல் செய்தார். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நயவஞ்சகர்கள் வருவார்கள், முனாஃபிக்குகள் வருவார்கள். வந்து ஏதோ ரகசியமாக ஏதோ ஒரு செய்தியை கேட்க போவதாக நபியிடத்தில் போய் பக்கத்தில் உட்கார்ந்து குசு குசு என்று பேசுவார்கள். அப்படி பேசுகிறார் மற்ற சஹாபிகள், அவர் ஏதோ ரகசியம் பேசுகிறார், அது அவருக்கும் நபிக்கும் மத்தியில் உள்ள ஒரு ரகசியம், நாம் பக்கத்தில் போகக்கூடாது என்று மற்ற சஹாபிகள் ஒதுங்கி இருந்து விடுவார்கள். இதனால் என்ன செய்வார்கள் சொன்னால், முனாஃபிக்குகள் வந்து எந்த விதமான 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஏதாவது ஒரு செய்தியை நபியிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். எதற்காக என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மற்ற சஹாபாக்கள் அணுகிவிடக் கூடாது என்பதற்காகவும், நபி அவர்களிடமிருந்து இந்த சஹாபிகளுக்கு எந்த உபதேசமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், கிடைத்த அந்த மக்களை சந்திப்பதற்காக, சஹாபிகளை சந்திப்பதற்காக அந்த சந்திப்பதற்கான அந்த நேரத்தை இப்படி ஏதாவது ஒன்று செய்து அவர்களை நாசமாக்கி விடுவார்கள். இப்படி எல்லாம் நயவஞ்சகர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். சகோதரர்களை, அப்போது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தான். அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நாஜைத்துமுர் ரசூல ஃபகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் சதகா, நீங்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ரகசியம் பேசுவதாக, தனியாக போய் உட்கார்ந்து ரகசியம் பேசுவதாக இருந்தால், அப்படி பேச போவதற்கு முன்னால் நீங்கள் ஏழைகளுக்கு தர்மம் செய்துவிட்டு போக வேண்டும் என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொன்னான். சகோதரர்களே, இப்படி சொன்ன உடனே காசு பணம் என்று வந்தவுடன் சதக்கா செய்தால்தான் நபியிடத்தில் போய் பேச முடியும் என்ற போது ஆள் தலைதறிக்கு எல்லோரும் ஓடியே போய்விட்டார்கள். ஏனென்று சொன்னால், காசு இருக்கிறதே, நல்லவன் யார் தீயவன் யார் என்பதை காசு அடையாளம் காட்டி கொடுத்துவிடும். சகோதரர்களே, காசுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது, அப்படி ஒரு தன்மை இருக்கிறது. நன்மை காசு விஷயத்தில் பாருங்கள், அது நீங்களாக இருந்தாலும் சரிதான், நானாக இருந்தாலும் சரிதான். காசு பணம் என்பது நல்லவன் யார், யோக்கியன் யார், தீயவன் யார், கெட்டவன் யார் என்பதை அடையாளப்படுத்திவிடும். இப்படி சதக்கா செய்துவிட்டு தான் நபியிடத்தில் போய் பேச வேண்டும் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு கட்டளையை, இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஏனென்று சொன்னால், இவர்கள் நபியிடத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு ஏதோ செய்தி கேட்பது போல இந்த வரம்பு மீறுதல் காரணமாக இப்படி செய்து மற்ற சஹாபிகளையும் நபி சந்திக்க விடுவதில்லை, நபி அவர்களும் ஏதாவது உபதேசம் இவர்களுக்கு செய்ய விடுவதில்லை. அந்த நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்த காரணத்தால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு செய்தான். ஆனால் எல்லோராலும் இப்படி செய்ய முடியும், தர்மம் செய்ய முடியுமா? உண்மையான சஹாபிகள் நிறைய பேர் ஏழைகளாக இருந்தார்கள். இந்த ஏழைகளாக இருந்த காரணத்தால் என்ன ஆனது என்று சொன்னால், சகோதரர்களே, என்ன ஆனது என்றால், அவர்களால் எல்லாம் நபியிடத்தில் போய் பேச முடியவில்லை. அவங்க சிரமப்பட்டார்கள். நபியிடத்தில் பேச வேண்டும், நபியிடத்தில் ஏதாவது கேட்க வேண்டும், ஆசை இருக்கிறது, உண்மையான ஆசை தான், உண்மையான மூமின்கள் தான். ஆனால் சதக்கா செய்துவிட்டுத்தான் போக வேண்டும் என்ற உத்தரவு வந்துவிட்ட காரணத்தால் சதக்கா செய்துவிட்டு நபியிடத்தில் பேசுகின்ற அளவுக்கு பொருளாதாரம் இல்லை. அதனால் ஏழையான சஹாபா பெருமக்களுக்கு சிரமமாக இருந்தது. சகோதரர்களே, ஆனால் அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச நேரம் என்ன செய்தால், இந்த ஒரு நாள் பொழுது அளவுக்கு இந்த வசனம் இருந்தது. அதற்கு பின்னர் அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த கட்டளையை அல்லாஹ் காலாவதியாக ஆக்கிவிட்டான். அதை செல்லுபடியாக இனிமேல் அப்படி செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் ஒதுக்கிவிட்டான். இந்த ஒரு நாள், ஒரு அரை நாள் அமரில் இருந்தது இல்லையா இந்த வசனம், அப்போது
அல்லாஹ்வின் தூதர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தீனார் வைத்திருந்தார். தீனார் என்பது தங்க காசு, திர்ஹம் என்பது வெள்ளி காசு. தீனார் என்று சொன்னால் நீங்கள் இங்கே குவைத் தீனார் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. திர்ஹம் என்று சொன்னால் துபை திர்ஹம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அங்கு அந்த நபியினுடைய காலத்தில் குவைத்து தீனாரும் கிடையாது, துபை திர்ஹமும் கிடையாது. தீனார் என்று சொன்னால் 5 கிராம் எடையுள்ள தங்க காசுக்கு தீனார் என்று பெயர். 3 கிராம் எடையுள்ள வெள்ளி காசுக்கு திர்ஹம் என்று பெயர். வெள்ளி காசு, தங்க காசு, இதற்குத்தான் தீனார் திர்ஹம் என்று சொல்லுவது. ஒரு தீனார் வைத்திருந்தார். அந்த ஒரு தீனாரை சில்லறையாக திர்ஹமாக 10-15 திர்ஹமாக ஆக்கி வைத்துக் கொண்டு என்ன செய்தால் அந்த ஒரு நாளைக்குள்ளே ஒரு திர்ஹம் ஒரு தர்மம் செய்வது, நபியிடத்தில் போய் கொஞ்சம் நேரம் பேசுவது, அதற்கு பின்னால் இன்னொரு தடவை திர்ஹம் செய்வோம், ஒரு திர்ஹத்தை தர்மம் செய்வது, நபியிடத்தில் போய் பேசுவது, இப்படியாக ஒரே நாளையில் 10 தடவை இப்படி செய்து விட்டார் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனால் இந்த வசனம் மற்ற சஹாபா பெருமக்களுக்கு அது இடைஞ்சலாக இருந்தது, சங்கடமாக இருந்த காரணத்தால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சட்டத்தை அல்லாஹ் காலாவதியாக ஆக்கிவிட்டான் சகோதரர்களே. அதனால் குர்ஆன் அவர் பெருமையாக சொல்லுவார்கள், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்திற்கு நான் மட்டும்தான் அமல் செய்திருக்கிறேன், என்னை தவிர வேறு யாரும் அமல் செய்யவில்லை என்று அதை பெருமையாக பேசுவார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் சகோதரர்களே ஹதீஸ் கிரந்தங்களை நாம் பார்க்க முடியும். இப்படி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கிடைத்த வாய்ப்பை இப்படி பயன்படுத்திக் கொண்டார்கள். இப்படி ஏழை சஹாபாக்களுக்காக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சட்டத்தை வாபஸ் வாங்கி கொண்டான், காலாவதியாக ஆக்கி கொண்டான் என்றாலும் கூட இவரும் ஏழைதான். இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் பேசுவதற்காக அது அந்த கையில் இருந்த காசு பணம் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே இழந்து விட்டு நபியோடு போய் பேசுவதற்கு அவர் தயாராக இருந்தார். இதுவெல்லாம் அவர்களுடைய சிறப்புகளில் நமக்கு மணிமகுடமாக இருக்கிற செய்திகள் சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அதனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத்து செய்கிற ஹதீஸ் ஒன்று முஸ்னதுல் ஃபிர்தௌஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன மதீனத்துல் இல்ம், நான் இல்முடைய அறிவின் பட்டணமாக நான் இருக்கிறேன். அறிவு என்றால் ஒரு ஊர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், உருவகம் சொல்கிறார்கள். அறிவு என்பது ஒரு ஊர் என்று வைத்துக் கொண்டால் அலியின் பாபுகா, அதன் தலை வாசலாக அலிதான் இருக்கிறார் என்று சொல்லி இப்படி நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஆனால் முஸ்னதுல் ஃபிர்தௌஸில் வருகிற செய்தியில் என்ன இருக்கிறது சொன்னால், அன மதீனத்துல் இல்ம், அறிவு என்ற பட்டணமாக நான் இருக்கிறேன், அவர் தலை வாசலாக அலி அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஃபமன் அராதல் இல்ம ஃபல்யத்தில் பாப, யாருக்கு அறிவு வேண்டுமோ அவர் வாசலுக்கு வரட்டும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் என்னிடத்தில் ஒரு அறிவு இருக்கிறது, அந்த அறிவு அதற்கு வாசலாக அவர் இருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் என்னை வந்து அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் வழியாகத்தான் வந்தாக வேண்டும், அதுதான் வாசல், அப்படித்தான் வந்தாக வேண்டும் என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை போய் அடைவதற்கான வழி அவர்தான் என்பதை சொன்னார்கள் சகோதரர்கள். இன்றைக்கும் கூட ஞான வழிகள் என்று சொல்ற தரீக்காக்கள் இருக்கின்றனவே, இந்த தரீக்காக்கள் எல்லா தரீக்காவும், அது சிஸ்தியா காதலியாவாக இருக்கலாம், நக்ஷபந்தியாவாக இருக்கலாம், ஷாதலியாவாக இருக்கலாம், இப்படி அக்பரியாவாக இருக்கலாம், உவைசியாவாக இருக்கலாம், இப்படி நக்ஷபந்தியாவாக இருக்கலாம், எந்த தரீக்காவாக இருந்தாலும் கடைசியில கொண்டு போய் என்ன செய்யும், கடைசியில போய் அது அலி ரலியல்லாஹு தஆலா போய் தான் முடியும். இதெல்லாம் அங்கிருந்து தான் அந்த ஞானங்கள் எல்லாம் வருகின்றன என்பதை நாம் இந்த ஹதீஸின் ஊடாக நாம் சேர்த்து விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவருடைய அறிவு எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரர்களே, பல செய்திகள் இருக்கின்றன. ஒரு செய்தி ஸுர் இப்னு ஹுபைஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அதாவது ரெண்டு பேர் பிரயாணம் போனார்கள். ஒருவர் 5 ரொட்டி வைத்திருந்தார். இந்த செய்தி இமாம் சுயூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாரிகுல் குலஃபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 பேர் பிரயாணம் போனார்கள். ஒருவரிடத்தில் 5 ரொட்டி இருந்தது, இன்னொரு இடத்துல 3 ரொட்டி இருந்தது. போய்கொண்டே இருந்தார்கள். காலை வேளை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துவிட்டு, உணவு வேலை வந்து விட்டது. சாப்பிடுவதற்காக உட்கார்ந்தார்கள். அந்த பக்கமாக இன்னொரு வந்தார். இவர்கள் 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருவர் வந்தார். வந்தவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். சலாம் சொல்லி அலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லிவிட்டு அவர் கூப்பிடுவா, உட்கார்ந்து சாப்பிடு என்று. ஏன்னா சாப்பிடும்போது உட்கார்ந்துக்கும் போது சலாம் சொல்கிறார், கடந்து போகிறார். 2 பேரும் அழைத்தார்கள். அவர் வந்தார், உட்கார்ந்து சாப்பிட்டார். இவர் 5 ரொட்டிகளை பிரித்து போட்டார்.
அவர் 3 ரொட்டிகளை பிய்த்து போட்டார். பிய்த்து போட்டுவிட்டு 3 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்து விட்டு போகிற போது வந்தவர் ஒரு 8 தருகத்தை கொடுத்து என்ன செய்தார், நீங்கள் நான் உங்களுக்கு சாப்பிட்டதற்காக இதை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே பிரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இந்த 5 ரொட்டிக்காரர் என்ன செய்தார் சொன்னார், நான் 5 தருகம் எடுத்துக் கொள்கிறேன், நான் 5 ரொட்டி வைத்திருந்தவன், உனக்கு 3 திருகம் தருகிறேன், நீ 3 ரொட்டி வைத்திருந்தவன் என்று சொன்னபோது அவர் சொன்னார், இல்லை இல்லை, அதுவெல்லாம் எப்படி செய்ய முடியும், சரி பாதியாக ஆளுக்கு பாதியாகத்தான், நீ உனக்கு 4 எனக்கு 4 இப்படித்தான் பிரிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அவர்கள் எனக்கு ஒத்து வரவில்லை. கடைசியில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட இந்த வழக்கு வருகிறது. இதை என்ன செய்வது என்று. இதைவிட மிக பெரிய வழக்கெல்லாம் இருக்கிறது. ஒரு அந்த நேரம் கருதி சுருக்கமாக நேரத்துக்குள்ளே சொல்லி முடிக்கக்கூடிய செய்திகளுக்காக இதை சொல்லுகிறேன். வந்தார் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள்ட்ட அந்த செய்தி அவர் வழக்கு வந்தது. அவர்கள் விசாரித்தார்கள். ஏன்னு சொன்னால் வழக்கு வந்தால் விசாரித்து சரியான தீர்ப்பு சொல்ல வேண்டும். எல்லோரும் ஏனோ தானாம் என்று எல்லோரும் சொல்லுவோம், ஏதாவது ஒன்று சொல்லுவோம் என்று சொல்லிவிடக்கூடாது. முல்லா நசருத்தீன் அவருடைய ஒரு வழக்கு வந்தது. முல்லா நசருத்தீன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருக்கு ஒரு வழக்கு வந்தது. எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். இவர் தான் நாட்டாமை கொஞ்சம் விசாரிக்கிறார். வாதி தன்னுடைய தரப்பு வாதத்தை அவன் சொன்னான். சொல்லி முடித்த உடனேயே நீ சொல்றது சரியாத்தான் இருக்கு என்று சொன்னார். பிரதிவாதி சொன்னார், நீ உன் வழக்கு சொல்லுகிறார். அவன் தன்னுடைய தரப்பு வாதத்தை அவன் சொன்னான். அவன் சொல்லி முடித்ததுக்கு முன்னாடி நீ சொல்றது சரியாத்தான் இருக்கு அப்படின்னார். வாதி சொன்னதையும் நீ சொல்றது சரியாத்தான் இருக்குங்கிறார். பிரதிவாதி சொல்றான், நீ சொல்றது சரியாத்தான் இருக்குங்கிறார். மக்கள் கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அது ஒரு ஆள் தெரிஞ்சு காட்டான், என்னையா அவன் சொல்றதும் சரிங்கிற இவன் சொல்றதும் சரிங்கிற அப்படின்னா ஒன்று அவர் சொன்னார், நீ சொல்றதும் சரியாத்தான் பாருக்கு அப்படின்னா. அவன் தீர்ப்பு சொல்ல என்ன செஞ்சிடக்கூடாது, நீ சொல்றது சரிதான், அப்போ நீங்கள் யாருக்கு தான் தீர்ப்பு வழங்குறது, அப்படி போயிடக்கூடாது இல்லையா. அதனால இந்த 2 பேரும் இந்த ரொட்டிக்காரர் 5 ரொட்டிக்காரர் ஒருவர், 3 ரொட்டிக்காரர் ஒருவர், 2 பேர் தன்னுடைய செய்திகளை சொன்னாங்க. இப்படி வந்தார், சாப்பிட்டாரு, நான் 5 ரொட்டி வச்சிருந்தேன், இவர் 3 ரொட்டி வச்சிருந்தாரு, போனவர் 8 தருகத்தை கொடுத்துட்டு உங்களுக்குள்ள பங்கு வச்சுக்கோங்க, அந்த சாப்பிட்றதை வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொன்னேன், நான் 5 ரொட்டிக்காரன்ப்பா, 5 எடுத்துக்கிறேன், நீ 3 ரொட்டிக்கார 3 எடுத்துக்கான்னு சொன்னேன், இவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படி சொன்னார். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எப்பா உனக்கு வாங்கிக்க, 3 ரொட்டி வாங்கிக்கிட்டா உனக்கு ஒரு லாபம் தான்ப்பா, வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, நீங்கள் நான் படி வாங்காதான் அவர் சொல்லும்போது வாங்கியிருப்பேன், நீங்கள் விசாரித்து ஒழுங்காக தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்ட்டான். அந்த சரி உட்கார வச்சாங்க. சொன்னாங்க, நீ 5 ரொட்டி வச்சிருக்க, இப்போ 3 பேர் சாப்பிட்ருக்கீங்க, சமமாக தான் சாப்பிட்டீங்க 3 பேரும். ஆமாம் சமமாக தான் சாப்பிட்டோம். அப்படி என்றால் 5 ரொட்டியை 3 பேர் சாப்பிட்றீங்க, 8 ரொட்டியை. இப்போ 8 ரொட்டியையும் ஒவ்வொரு ரொட்டியும் 3 பிய்ங்க. இப்போ 8 ரொட்டியை பிச்சா என்ன ஆச்சு, 3 8 24 துண்டாயிடுச்சு. நீ 8 துண்டு சாப்பிட்ருக்க, போனவன் 8 துண்டு சாப்பிட்ருக்கான், இவர் 8 துண்டு சாப்பிட்ருக்கார். இப்போ உன்னுடைய 3 ரொட்டியில் 3 பிரித்து போட்டால் 9 துண்டு வரும். நீ 8 துண்டு சாப்பிட்டியா, இப்போ ரொட்டியில் 1 துண்டு தான் மிச்சம் வருது. இவர் 5 ரொட்டி வச்சிருந்தார், 3 15 துண்டா பிச்சிருக்கு இவர் ரொட்டியை, இவர் 8 சாப்பிட்ருக்காரு, அப்போ மிச்சம் 7 இருக்கு. இப்போ போனா பார்த்தியா, இவர் ரொட்டியிலேருந்து 7 துண்டு சாப்பிட்ருக்கான், ரொட்டியிலேருந்து 1 துண்டு தான் சாப்பிட்ருக்கான். அதனால் அவன் கொடுத்துட்டு போன அந்த 8 தருகத்தில் இவருக்கு 7 தருகம், உனக்கு 1 தருகம் தான் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா தீர்ப்பு செய்தார்கள் என்கிற செய்தி சகோதரர்களே. என இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹியோட தாரீகுல் குலஃபாவில் இன்னும் பல பிரதங்கள் இவைகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. என்று சொன்னால் இதை எப்படி தீர்ப்பு செய்வதற்கு நமக்கு இந்த தீர்ப்பை கேட்பதற்கு முன்னால் எப்படி இவர்களுக்கு தீர்ப்பு செய்வதற்கு நமக்கு கூட சிந்தனை வந்திருக்காது. ஆனால் ஒரு நிமிடத்தில் இப்படி தீர்ப்பு செய்கிற, இப்படி மக்களுக்கு சொல்லுகின்ற அந்த ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனால் தான் இதுவெல்லாம் இந்த விஷயம்லாம் உலக சம்பந்தப்பட்ட செய்திகள். இது மட்டுமல்ல, அவள் குர்ஆனுக்கு சொல்லுகிற விளக்கங்களை கேட்ட சஹாபா பெருமக்கள், அவளை பார்த்து சஹாபிகள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது போல
உங்களுக்கும் ஏதாவது குர்ஆன் இறக்கிரப்பட்டிருக்கிறதா என்று சஹாபிகள் கேட்டார்கள் என்கிற செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்கள் நிரம்ப இடம்பெற்றிருக்கிறது. ஏனென்று சொன்னால் மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களில் அவர் சொன்ன செய்திகளை பார்த்தபோது இவருக்கும் வேதம் அருளப்பட்டிருக்குமோ, இவருக்கும் வஹி வந்திருக்குமோ என்று சஹாபிகளே எண்ணுகிற அளவுக்கு அவருடைய அறிவு ஞானம் இருந்தது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன மதீனத்துல் இல்ம், நான் அறிவு என்ற பட்டணமாக நான் இருக்கிறேன், அதன் வாசலாக அலி இருக்கிறார், யாருக்கு அறிவு தேவையோ அவர் வாசலுக்கு வரட்டும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சகோதரர். அதனால்தான் அறிவின் தலைவாசல் அலி என்பதாக நாம் தலைப்பு தந்திருக்கிறோம் சகோதரர்களே. ரமலான் மாதத்துடைய 21வது நாள் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய நினைவு நாள் என்கிற காரணத்தால் அவர்கள் சம்பந்தமாக சில செய்திகளை பேச வேண்டும் என்பதற்காகவும், அவர்கள் குறித்த சில தகவல்களை சமூகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும், யாரையெல்லாமோ தெரிந்து வைத்திருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இதுபோல மகத்தான மனிதர்களை நம்முடைய சமுதாயம் தெரியாமல் இருக்கிறது, நம்ம சந்ததிகள் தெரியாமல் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தால் அவர்களை பற்றி சில செய்திகளை பேசியிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் பொருட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த விளக்கங்களை போன்று நமக்கும் விளக்கங்களை தருவானாக. அவருடைய ஈமான் அவருடைய பொருட்டால் நம்முடைய ஈமானை அல்லாஹ் வலிமைப்படுத்துவானாக, நம்முடைய ஈமானை பிரகாசமாக்குவானாக. நாளை மறுமையில் அது போன்ற மனிதர்களுடைய ஷஃபாத்திற்கு பரிந்துரைக்கு ஆளான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் திருநகை அவர்களுக்கு ஜஸாக் அல்லாஹுல் ஹைரல் ஜஸா என நன்றியை தெரிவித்து, இல்மின் தலைவாசல் இல்முல் பாபஹா என்ற தலைப்பின் கீழே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த முழுமையான சரித்திரத்தை, விஷயத்தை நல்ல அழகான முறையில் சொல்லித்து காண்பித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் அவர்கள் எதை பேசினார்களோ, எதை கேட்டோமோ அதை வாழ்வியல் நெறியாக ஏற்று நல்ல அமல் செய்யக்கூடிய அமல சாலிஹீன்கிற கூட்டத்திலே நம் அனைவர்களையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. கிருபையில் ரஹ்மான இந்த ரமலான் மாதத்துடைய பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நோய் நொடியில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் தந்து பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. கடனும் நோயும் இல்லாத வாழ்வை தந்தருள்வாயாக. நாங்கள் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துக்காக நியத்து வைத்திருக்கிறோமோ அந்த ஹலாலான தேவைகளை நீ பூர்த்தி செய்து கிருபை செய்வாயாக. இந்த கடைசி பத்திலே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீமுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களே, தொடர்ந்தும் வருகை தந்து இந்த பயானை கேட்டு இன்ஷா அல்லாஹ் நல் அமல் செய்யக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. தொடர்ந்து ஹஸரத் அவர்களுக்கு யாராலும் உதவி செய்யக்கூடியவர்கள் இருந்தால் நம்முடைய எஸ்எம் தஸ்தகீர் காக்கா அவர்களிடத்திலே கவர் வாங்கி உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 28ஆம் பிறையில் நம்முடைய ஹஸரத் சதீதுதீன் பாக்கவி அவர்கள் இந்த பள்ளிவாசலில் பேசியிருக்கிறார்கள். அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிக்காக தேநீராகவும் தண்ணீராகவும் சிரித்தாகவும் தந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளையும் நோய் நொடியில்லா வாழ்வையும் தந்து வளமான வாழ்வை தந்தருள்வானாக. அப்பலுக்கற்ற நீயத்தோடு கேட்கக்கூடிய நேரத்திலெல்லாம் வாரி வழங்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பை வழங்கிடுவானாக. எல்லா நலவளங்களையும் வரக்காத்துகளையும் கயிர்களையும் வழங்கி அல்லாஹ் அவர்களை இருலோகத்திலும் பாக்கியவான்களாக ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் ஹஸரத் அவர்கள் தாயகம் சென்று அந்த கித்தாப் வெளிவர இருக்கிறது. அனைத்து ஊர்களிலும் வைப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். இன்ஷா அல்லாஹ் தேவைப்பவர்கள், அதாவது அவங்க ஹஸரத் சொன்னாங்க 1000 பிறகு தான் முதல்ல போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. காப்பிரைட் யாருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். தேவைப்படுவோர் நீங்கள் வாங்கி உங்களுடைய ஊர்களில் ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் இதர பள்ளிவாசல்களை வைத்து மக்கள் படிப்பதற்கு ஏதுவாக, அதாவது இப்போ படிக்கக்கூடிய ஆர்வம் நிறைய பேர்ட்ட குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஆன்லைன் வந்ததுனால அப்படியே ஹாயா அப்படி பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்த படிக்கக்கூடிய ஆர்வத்தை நம்ம உண்டாகிக்கிறோம். அதில் உள்ளாக சில விஷயங்கள் இருக்குது. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த கித்தாபுகளை பெற்று உங்களுடைய ஊர்களிலே குடும்பங்களிலே வழங்கி நல்ல ஆதரவு கொடுக்குமாறு கேட்டு, நம்முடைய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் சஃப்வாரி எஹ்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இது வரைக்கும் போன வருஷம்லாம் 7 பேர்கிட்ட வந்தாங்க. இந்த வாட்டி யாருமே வரலை. யார் இருக்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரவு நேரத்தில் சஹர் உணவும் இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறக்க இஃப்தாரும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யாராவது எஹ்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டு சஃப்வாரி சலாஹுத்தீன் ஹஸரத் அவருடைய துஆவோடு நிறைவு. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه
اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاءك يا رب العالمين. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك وحبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك وحبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم، وأنت المستعاذ وعليك البلاغ، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم إنا نسألك علما نافعا ورزقا واسعا وشفاء من كل داء. اللهم يسر صدورنا للإسلام ونبر قلوبنا بنور الإيمان واهدنا سبل السلام ونجنا من الظلمات والنور. اللهم آتنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة عين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه.